ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எடுத்தவர்கள் சத்தமாய் நீங்க மைக்ல வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. உண்டோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஸ்தோத்திரம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை இந்த 10வது மாதத்திலும் நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்றவங்களுக்கு அது பலிக்கும். அல்லேலூயா. நான் இன்று முதல் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்கள் சரீரத்தை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்கள் பேர பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் குடும்ப உறவுகளையும் ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்கள் மிருக ஜீவன்களினை பலனை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் இந்த சபையை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய விருப்பம் என்ன என்று சொன்னால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யார் இந்த இஸ்ரவேல்? இந்த இஸ்ரவேல் யார்? 400 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்த மக்கள். அல்லேலூயா. மோசே என்கிற இரட்சகன் மூலமாய் ஆண்டவர் எகிப்து தேசத்திலே 10 அற்புதங்களை செய்து தம்முடைய ஜனத்தை ஓங்கிய புயத்தினாலும் மகா பெரிய கரத்தினாலும் ஆண்டவர் அற்புதமாய் அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். செங்கடல் என்பது ஞான ஸ்நானத்திற்கு அடையாளமான ஒன்று. ஞான ஸ்நானத்தினால் அவர்கள் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்தார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற, எகிப்து என்கிற பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஜனமாய் அவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விசுவாசத்தை கொடுக்குது? ஆமென். இந்த வார்த்தையை மனிதன் சொல்லல, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்று முதல் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் என் பிரயாணங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் என் குடும்பத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பார். இந்த 9 மாதங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம், சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கலாம், சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 10வது மாதத்தில் தேவன் மேலும் தேவன் தருகிற வார்த்தையின் மேலும் உங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகுமே ஆனால் இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களை உயர்த்துவதை பார்ப்பீர்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதை பார்ப்பீர்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களை அதிசயமாய் போஷிப்பதையும் உடுத்துவிப்பதையும் நடத்துவதையும் சபையாகிய நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அல்லேலூயா. என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். என் தேவனுடைய விருப்பம் ஆசீர்வதிக்க கூடியது. ஆனால் என் தேவன் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம். சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசியுங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால்
இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். 2 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படி விரும்புகிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறவர்களுடைய 2 படகுகள் அமிழத்தக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் 2 படகுகள் அமிழத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் பேதுரு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த மனிதன் ஒரு நாள் அவன் மீன் பிடிக்கும்படி அவன் கடலுக்குள் போகிறான். ஆனால் அவன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அவனுடைய படகிலே இல்லை. வேதனையோடு வலையை அலசி கொண்டிருந்த போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காலை நேரத்தில் இந்த கடற்கரையில் வந்து வலையை அலசி கொண்டிருக்கிற பேதுருவை பார்த்து, நான் உன் படகு என்று பிரசங்கிக்க விரும்புகிறேன், என்னை ஏற்றிக்கொண்டு சற்று தள்ளிவிட முடியுமா என்றார். அவன் இயேசுவை ஏற்றி தள்ளிவிட்ட போது அவர் படகிலிருந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு. நான் சொல்லுகிறேன், வந்தவர் சாதாரணமானவர் அல்ல, தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை பெற்றவர். கடந்த நாட்களில் தோற்று போன பேதுரு, கடந்த நாட்களில் பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த பேதுரு, நிற்கதியாய் இன்றைக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் என்கிற நிலைமை தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த பேதுரு. ஆனால் அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டதை அறிந்த ஒருவர் உண்டு. அவனுடைய பிரயாசத்தை அறிந்த ஒருவர் உண்டு. அவன் கண்விழிப்பை அறிந்த ஒருவர் உண்டு. அவன் தோல்வியை அறிந்த ஒருவர் உண்டு. அவர் தான் சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடு. அவ்வளவுதான். ஆண்டவரே, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போய் வலையை போட்டபோது நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்பொழுது ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறானோ, அது எந்த சூழ்நிலை, அது எந்த நேரம், அது எந்த சமயம், அது எந்த நாள், அது எந்த நேரம், அது எந்த நிமிடம் என்று இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அப்பொழுதே கர்த்தர் உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராய் மாறிவிடுகிறார். ஆமென். ஏன் நான் போட வேண்டும், நான் போட்டா மீன் கிடைக்குமா, எதையும் அவன் பேசல. ஆமென். ஆண்டவர்ட்ட எதையும் பேசல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கீழ்ப்படிந்து போக வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படும் போது 2 படைகள் அமிழத்தக்கதாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற சத்தியம் புரியுது? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. 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 சொல்ற ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்ட ஒன்னும் அகப்படல, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அதான் அந்த கீழ்ப்படுதல். நான் பட்டது பிரயாசம் உண்மைதான், கண் விழிப்பு உண்மைதான், ஆனாலும் உங்க வார்த்தையை நம்பி வலைய போடுறேன். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாயிற்று, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. ஆண்டவர் அன்றைக்கே அவனை 2 மடங்கு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தெரியுமா? 2 மடங்கு. அல்லேலூயா. இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்? அவருக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போதுதான் தேவன் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். மற்றபடி எங்க நீங்க தலையில நின்னாலும் தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாம, தேவனால் உனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட மகத்துவமான வேதத்துக்கு நீ கீழ்ப்படியாம, எவ்வளவுதான் நீ தலையில நின்னாலும், எவ்வளவுதான் உன் அறைக்குள் கதவை மூடி ஜெபித்தாலும் என் தேவன் அதை கேட்க மாட்டார். எப்பொழுது நீ அவருக்கு கீழ்ப்படிகிறாயோ அப்பொழுதுதான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நம்ம எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒன்று, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. ஞானஸ்நானம் எடு அண்ணா ஆண்டவர் சொல்றாரா? ஞானஸ்நானம் எடுக்கணும். அபிஷேகத்தை பெருன்னு கர்த்தர் சொல்றாரா? அபிஷேகத்தை பெறுவதற்குள்ள நமக்கு ஒரு வாஞ்சை வரணும். ஊழியம் செய்யன்னு கர்த்தர் பேசுறாரா? ஊழியம் நீ செய்யணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. அவன் கேள்வி கேட்கல, அவன் தன் நிலைமையை தான் சொன்னான். ஆனாலும் உடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து போகிறேன்னா, அவன் கீழ்ப்படிந்து வலைய போட்ட போது அங்கே திரளான மீன்கள் வந்தது. அநேகருக்கு பிரமிப்பு உண்டானது. அநேகர் ஆச்சரியப்படும்படி தேவன் அங்கு அற்புதத்தை செய்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்க அவருக்கு கீழ்ப்படியணும்.
ஆமென். ஆமென். எலியா என்கிற ஒரு தேவ மனிதன் உண்டு. அந்த தேவ மனிதனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள சித்தமானார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தன்னுடைய உதவியை ஆளா இருக்கிறதான எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு என்ன வேணும்? நம்ம என்ன கேட்டிருப்போம்? நம்ம என்னத்தையாவது கேட்டிருப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அவன் சொல்றான், ஐயா உங்க மேல இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். ஆமென். நீ கேட்டது சாதாரண விஷயம் கிடையாது, அரிதானது, அரிதானது. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன பார்த்தா உனக்கு கிடைக்கும். ஆமென். பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்றாரு, ஆண்டவர் என்ன கில்காலுக்கு போக சொல்றாரு, நானும் வருவேன். ஆண்டவர் என்ன பெத்தேலுக்கு போக சொல்றாரு, நானும் வருவேன். ஆண்டவர் என்ன யோர்தானுக்கு போக சொல்றாரு, நானும் வருவேன். விடாம அவன் பின்பற்றி போகிறான். அப்படி அவர்கள் யோர்தானுடைய நதிக்கரையிலே அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் போது, ஆமென் சோத்திரம், அங்கே எலியா சால்வை அடித்த போது பிரிந்தது. அவங்க 2 பேரும் அக்கறைப்பட்டாங்க. பேசிக்கொண்டே போகும்போது ஒரு அக்னிமயமான ரதமும் குதிரையை 2 பேரையும் பிரித்து சுழல் காற்றிலே எலியா மேல போகும்போது, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் ஆனவரேன்னு சொல்லி எலிசா கத்தும் போது எலியாவின் மேலிருந்த ஒரு சால்வை கீழே விழுந்தது. அந்த சால்வை அவன் எடுத்துக்கொண்டு சுற்றிலும் தீர்க்கதரிசியுடைய கூட்டம் பார்த்து கொண்டிருக்கும் போது, அவன் எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வையை முறித்து அடித்த போது அது 2ஆய் பிரிந்து போனது. சுற்றிலும் இருந்தவர்கள் பார்த்தார்கள், எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் 2 மடங்கு அங்கே இறங்கி இருக்கிறவர்கள் கண்டார்கள். உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் 2 மடங்கு. ஆனா இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இயேசுவை விடக்கூடாது. இயேசு சொல்லுவாரு, நான் அங்க போறேன் பாரு, நீ விடக்கூடாது. இயேசு சொல்லுவாரு, நான் யோர்தானுக்கு போறேன், நீர் எங்க போனாலும் நான் உன் பக்கமாய் வருவேன் ஆண்டவரே. இயேசு சொல்லுவாரு, நான் கில்காலுக்கு போறேன், நான் அங்க வருவேன் ஆண்டவரே. எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை விடாம அவரை ஜெபத்திலே இறுதியா பிடிச்சு கொண்டு, வேத வாசிப்புல உறுதியா பிடிச்சு கொண்டு, அந்நிய பாஷையில உறுதியா பிடிச்சு கொண்டு அவர் பக்கமா ஓடிக்கொண்டிருப்பாய் என்றால், ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கொண்டு கர்த்தர் இந்த தேசங்களில் செய்கிற பலத்த காரியத்தை கண்டிப்பாக நீ பார்ப்பாய். ஆமென். 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? இயேசுவை விடாம பின்பற்றணும். சொல்லுங்க, இயேசுவை விடாம பின்பற்றணும். இயேசுவை விடாம பின்பற்ற. இயேசுவை விட்டுறக்கூடாது. இயேசுவை விட்டுற. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எலிசாவை எலியா எப்படியோ டைவர்ட் பண்றாரு. கர்த்தர் என்ன எங்க போக சொல்றாரு? பெத்தேலுக்கு போக சொல்றாரு. இல்ல நானும் வர்றேன். பொறு கர்த்தர் என்ன யோர்தானுக்கு போக சொல்றாரு. இல்ல நானும் வர்றேன். பொறு கர்த்தர் என்ன கில்காலுக்கு போக சொல்றாரு. இல்ல நான் வருவேன். ஆமென். ஆமென். ஆண்டவரை இறுக பிடிங்க. நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு அம்மாவுடைய மகளுக்கு பிசாசின் போராட்டம். அந்த அம்மா இயேசுவின் பின்னால கத்திக்கிட்டே வருது. சீசர்கள் சொல்றாங்க, ஐயா இந்த அம்மா உங்களை கத்திக்கிட்டே வருது, ஏதாவது அந்த அம்மாவுக்கு செய்யும். இயேசு சொன்னாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்ட்டார். என்ன சொல்லிவிட்டார் அந்த அம்மாவை? நாய்க்குட்டின்ட்டார். ஆமாண்டு அந்த அம்மா அதுக்கு மேல விவரமானது. ஆமாண்டவரே, பிள்ளைகள் சாப்பிடும்போது கீழே உள்ள துணிக்கையை சாப்பிடுற நாய் தான் ஆண்டவர் நினைச்சு இயேசுவுக்கே விசுவாசத்தை, அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பத்தி ஆடி போயிட்டாரு. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணல. போவான் பிள்ளை சுகமாக விடாமணி இயேசுவை பின்பற்றினா அவிடத்திலிருந்து வல்லமைகள் உனக்கு வரும், அவிடத்திலிருந்து கிருபைகள் உனக்கு வரும், அவிடத்திலிருந்து வார்த்தைகள் உனக்கு வரும், அவிடத்திலிருந்து அபிஷேகம் உனக்குள்ள வரும், அவிடத்திலிருந்து தேர்தல் உனக்குள்ள வரும், அவிடத்திலிருந்து ஆறுதல் உனக்குள்ள வரும். அவரிடத்திலிருந்து உனக்கு குறிக்கப்பட்ட தேவ வார்த்தை வெளிப்பாடாய் வரும். எப்ப தெரியுமா? அவரை விடாம பிடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. 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 இருக பிடிங்க. உங்க வீட்டு கதவு மூடப்படட்டும். எதுக்கு தெரியுமா? ஜெபம் பண்ண மூடப்படட்டும். உன் கண்கள் அதிகாலையில் எழும்பட்டும். ஏன் தெரியுமா? தேவனை தேட. உன் முழங்கால்கள் முடங்கட்டும். அதிகாலையில் அப்படியே சமூகத்தில் நிற்க, நடுராத்திரி எழும்பி நிற்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த காரியத்துல நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறவர் இல்லையும், நான் சும்மா இருக்க விட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீ கேட்கிற ஒரு மனுஷனா நீ மாறும்போது 2 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. 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 பெரிய பெரிய மனிதர்கள் நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போனதுக்கு என்ன தெரியுமா காரணம்? சின்ன கீழ்ப்படியாம. சொல்லுங்க, சின்ன கீழ்ப்படியாம. சின்ன கீழ்ப்படியாம. சின்ன ஆமே. கீழ்ப்படியாம. ரொம்ப பெருசு கிடையாது, எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவோம். ஆனா சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். முரண்டு நிற்போம். நான் யாரு அப்படின்னு நிற்போம். நான் சொல்றேன், அந்த சின்ன கீழ்ப்படிதலுக்கு முதல்ல தாழ்ந்து போங்க. ஒரு பெரிய உயர்வுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார்.
நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லா அற்புதங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் சின்ன கீழ்ப்படுதல் தான் ஆரம்பிக்கும். ஆமென். 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 வேலைக்காரங்க ஒரு நாளும் ஆண்டவர்ட்ட கேள்வி கேட்கல. தண்ணியை கொண்டு ஊத்து, அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு கேட்கல, கொண்டு ஊத்துனா அது திராட்சரசமா மாறிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. வலைய போய் ஆழத்துல போடு, அவ்வளவுதான். போய் குளத்துல கழுவு, அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எஸ். ஆமென். ஆமென். நாகம்மான் வந்து ஊழியக்காரன்ட்ட சண்டை போடுறான். தீர்க்கதரிசியில சண்டை போடுறான் நாகம்மான். நான் குளிக்கிறதுக்கு எங்க ஊர்ல பெரிய பெரிய நதி இல்லையா, இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. ஆனா புத்தியுள்ள வேலைக்காரன் சொல்றான், எஜமானே அவர் என்ன ஒரு பெரிய காரியத்தையா சொன்னாரு, ஸ்நானம் பண்ணுன்னாரு, தண்ணியில மூழ்கி குளிச்சிட்டு போனாரு, அவ்வளவுதானே சொன்னாரு. வேற சொன்னாரா? பெரிய காரியத்தை சொன்னா செய்யற நீங்க சின்ன விஷயத்தை செய்யறது எவ்வளவு கவனமா இருக்கணும். அவன் மூழ்கி எந்திரிச்ச போது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சரீரம் சின்ன பிள்ளையின் சரீரத்தை போல மாறிட்டு. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு அடித்தளமே உன் வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படிதல் தான். ஆமென். நீ கீழ்ப்படிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பாரு. உன் காலங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சிடும். அபிஷேகத்தை வேற ஒருத்தர் மேல வச்சு அபிஷேகம் மட்டும் போயிடுவாரு. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. கீழ்ப்படிவதற்கு உடனே இறங்குங்க. ஆமா, நான் கீழ்ப்படிய மாட்டேன் நிற்காதீங்க. உன் கிருபை நஷ்டப்படுது, உன் அபிஷேகம் நஷ்டப்படுது, உன் அழைப்பு நஷ்டப்படுது, உன்னை குறிச்சு கர்த்தர் செய்ய வேண்டிய திட்டம் நஷ்டப்படுது. உனக்குள்ள ஒரு சுய எழும்பினுக்கு இன்னைக்கு காலையில கட்டளை வேற இருப்பாராக. உன்னை உடைக்கறி கொடு. உன் சிந்தனைக்குள்ள கர்வமா நிற்காத, உன் இருதயத்துல மேட்டுமையா நிற்காத. தேவ சமூகத்தினை தாழ்த்தி உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை மடங்கு சொல்லுங்க? எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அல்லேலூயா. 2 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இரண்டாவது, ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆதியாகமம் 43:34. வாசிங்க வாசிங்க வாசிங்க, மைக்ல வாசிங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. பென்யமீனுடைய பங்கு எவ்வளவு இருந்துச்சு? 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. எத்தனை மடங்கு? 5 மடங்கு. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை மடங்கு? 5 மடங்கு. நான் சொன்னேன், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படின்னா 2 மடங்கு. 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாப் மோஸ்ட் கீழ்ப்படுதல் இருந்தா போதும். 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். 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 ஸ்தோத்திரம். இங்க 5 மடங்கு. ஏன் இவனுக்கு 5 மடங்கு? எல்லாவனும் கூட தான் பிறந்தான், இவனுக்கு மாத்திரம் ஏன் 5 மடங்கு? எல்லாரும் அண்ணன். யோசேப்புடைய வீட்டுல யோசேப்பை பார்க்க வந்திருக்காங்க. யோசேப்புடைய சகோதரனுங்கிறத யோசேப்பு தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா யோசேப்புங்கிறது சகோதரனுக்கு தெரியல. கொஞ்சம் கடினமா இந்த சம்பாஷணை போகுது. அவங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். திரும்ப அவங்களை திருடிட்டு போனான்னு சொல்லி பிடிச்சிட்டு வர்றான். மறுபடியும் ஒருத்தனை உள்ள வைக்கிறான், மறுபடி அனுப்புறான். இதெல்லாம் யோசேப்புடைய சரித்திரத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஏன் பென்யமீனுக்கு 5 மடங்கு? ஏன் அப்படின்னா யோசேப்புடைய தம்பி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். தன் தாய் கடைசில யோசேப்புக்கு அடுத்து பென்யமீன். ஆமா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 5 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும்னா நம்ம சகோதரனா மாறணும். ஆமென். 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 நம்ம யாரா மாறணும்? சகோதரர்களா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய தாயாரும் சகோதரர்களும் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, எல்லாரும் உம்மை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க அம்மாவும் உங்க குடும்பத்தினர். யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன்? தேவனுடைய சித்தத்தின்படி எவன் செய்யறானோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரின்ட்டார். ஆமென். அப்ப சகோதரனா நீ மாறினா உனக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 5 மடங்கு. சகோதரனா நீ மாறணும்னா தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஆமென். தேவ சித்தத்தை செய்யணும். தேவ சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் அவர்
சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப சுவிசேஷ வேலையை நீங்க செய்யணும். ஆமென். இந்த 10வது மாதம் உங்களுக்கு தெரிந்த வரையில அறிமுகமானவர்களுக்கு, நண்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை நீங்க சொல்லணும். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன? வசனம் சொல்லுகிறது, என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும். ஆமென். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிற நீங்க யாருடைய சித்தத்தை செய்றீங்க? தேவனுடைய சித்தத்தை செய்றீங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யற நீங்க ஆண்டவருக்கு யாரு? சகோதரன், சகோதரி. அப்போ உங்களுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 5 மடங்கு. சொல்லுங்க. 5 மடங்கு. 5 மடங்கு வேணும்னா சகோதரனா மாறணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சகோதரனா மாறணும்னா தேவ சித்தம் செய்யணும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப தேவ சித்தத்தை நீ செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். உங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அப்பா நான் ரட்சிக்கப்பட்டேன்டா சாமி, அதுக்காக இல்லை. உங்க ஏரியாவில் இன்னும் இயேசுவை அறியாத மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்க ஏரியாவில் மக்கள் தூங்கினதுக்கு அப்புறம் போய் ஜெபநட பண்ணுங்க. விசுவாசத்தோட போய் சில காரியங்களை செய்யுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்ககிட்ட ஒரு நபர் வந்து பேசும்போது அவங்கள நல்லா பேசுங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும் போது சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கலாங்கிற சமயத்தை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. சொல்லும் போது சத்தியத்தை சொல்லிருங்க. ஆமென். 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 நீங்க அப்படி சொல்லும் போது நீங்க தேவ சித்தத்தை செய்றீங்க. Yes. தேவ சித்தத்தை செய்யற நீங்க அவருடைய சகோதரனா மாற முடியும். அவருடைய சகோதரனா இருக்கிற உங்களுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா போதும். 5 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்க யாரா மாறணும்? சகோதரனா. சகோதரனா மாறணும். மூன்றாவது தானியேல் 1:10. தானியேல் 1:10. தானியேல் 1ஆம் அதிகாரம் பிரதானிகளின் சாரி தலைவன் 1:20 மன்னித்துக் கொள்ளுங்கள். 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவங்களை எப்படி பார்த்தானா? 10 மடங்கு 10 மடங்கு சமத்தராக கண்டான். எப்படி 10 மடங்கு? இந்த வாலிபர்கள் மட்டும் செலக்ட் இருக்கிறாங்க. இங்க இவங்க மட்டும் வரல. நேபுகாத் நேச்சர் சிறைபிடித்து கொண்டு வரும்போது இவர்களை போல நூற்றுக்கணக்கான வாலிபர்களை பிடிச்சு வர்றான். அவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆமென். ஆமென். ஆனா இவங்க மட்டும் அவங்களை விட ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஒரு காரணம் இருந்துச்சுங்க. ஆமென். என்ன காரணம் அப்படின்னா, இந்த தன்னோடு சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட எல்லா வாலிபர்களும் ராஜாவின் போஜனம் கொடுக்கும்படி கட்டளப்பட்டது. ஆனா அந்த ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தானியேலும் அவன் நண்பர்களும் இருதயத்துல தீர்மானம் எடுத்து தனக்கு மேல் இருக்கிற உணவு அதிகாரிடத்துல போய் ஒரு 10 நாள் எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. பருப்பு முதலான மரக்கறிகளை எங்களுக்கு தாங்க. மரக்கறி அப்படின்னா காய்கறி. அல்லேலூயா. மலையாளத்துல மரக்கறி அப்படின்னா காய்கறி. அல்லேலூயா. ஆமா, தமிழ்ல எங்க மரக்கறின்னா மரத்தை எரிச்சு துண்டு வச்சிருப்போம்ல, இது மரக்கறிமோ. இந்த மரக்கறி இல்ல. நானும் அப்படித்தான் யோசிச்சேன். இவனுக்கு எதுக்கு மரக்கறி தின்னானுங்க? திங்கிறதுக்கு என்னென்னமோ இருக்குது, வெறும் மரக்கறியை போய் தின்னுருக்கானுங்களே. மரக்கறி தின்னா வாயெல்லாம் கருப்பா இருக்குமே, இதை எப்படா உள்ள தின்னானுங்க அப்படின்னு யோசிச்சேன். நீங்களும் அப்படிதான் யோசிப்பீங்க. மரக்கறி அப்படின்னா என்னது? காய்கறி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, இங்க தானியேல் அவங்க சரிப்பா ஒரு 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு தர்றேன், உங்க முகங்கள் உடம்பு வாடுச்சுன்னா ராஜா என்ன தலையை வெட்டிடுமா, ஆகவே 10 நாள் வரைக்கும் நீங்க 10 நாள் வரைக்கும் பாருங்க. 10 நாளுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் நடக்குது. அதுல ராஜாவுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். இவ்வளவு பேருக்குள்ளயும் இவர்கள் மாத்திரம் எதுலெல்லாம் விளங்கி இருந்தாங்களா சொல்லுங்க? ஞானம்,
எழுத்திலும் வசிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்திருந்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளுக்குள்ளும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். உங்களை 10 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா சில விசேஷித்த பிரதிஷ்டையை நீங்க பண்ணணும். இதை நான் தொட மாட்டேன், இதை நான் பார்க்க மாட்டேன், இதை நான் பேச மாட்டேன், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், இந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன், இந்த நபரோடு நான் சேர மாட்டேன், இப்படிங்கிற தீர்மானங்களை நீங்க எடுத்து உங்களை சுத்திகரித்து கொள்வீங்கன்னா நான் சொல்றேன், இந்த 10வது மாதத்துல 10 மடங்கு சமர்த்தர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டெடிகேட் வேணும். நம்ம எப்படி டெடிகேட் பண்றோம்? ஜெபம் பண்ண இவர் வந்தா நான் வர மாட்டேன். உன் டெடிகேட் ரொம்ப ஆசீர்வாதம். உனக்கு 10 இல்ல 11 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென். இவங்க ஊழியத்துக்கு வந்தா நான் இவங்களோட வர மாட்டேன். உன் டெடிகேட் ரொம்ப நல்லது, நீ ஆசீர்வாதமா இருப்ப. உனக்கு 10 இல்ல 11 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென். உனக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு வரணும். நாம் பாஸ்டருக்காக வரல, மனுஷனுக்காக வரல, ஜீவனுள்ள தேவன் இங்க இருக்கிறார். அவர் தான் என்ன பார்க்கிறாரு, அவர் தான் என்ன உயர்த்துறவர், அவர் தான் என்ன ஆசீர்வதிக்கிறவர். யார் என்ன நினைச்சாலும் என்ன நினைக்காவிட்டாலும் அவன் சோத்திரம், நான் தேவ சமூகத்துல தாழ்த்தும் போது தேவன் என்னை உயர்த்துவார். மனுஷனை பார்க்காதீங்க. இவர் வந்தா நான் செய்ய மாட்டேன், அவர் வந்தா செய்ய மாட்டேன், அவ வந்தா செய்ய மாட்டேன், இவ வந்தா செய்ய மாட்டேன், இவ இப்படி அவ அப்படி அவன் அப்படி, இத பேசாதீங்க. உங்களுக்குள்ள மற்ற காரியங்கள் தீட்டுப்படுத்தாம உங்களை பாருங்க. ஆமென். உங்களை தீட்டுப்படுத்தாம பாருங்க. ஆமா. அல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டான், ஆனா இவனுங்க சாப்பிடல. அல்லேலூயா. எல்லாரும் 3 வேளைக்கும் மூக்க முட்டை வெட்டினான். அவனுங்களை குறிச்சு அப்புறம் பைபிள்ல எழுதப்படல, ஆனா இவனுங்களை குறிச்சு இவனுக்கு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. காரணம் தெரியுமா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. நான் மட்டும் சாப்பிடாம இருந்தா விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒரு கோழி செப்பை எடுத்துட்டு தானியலுக்கு மேல கடிச்சிருப்பான், பத்தியான்னு கடிச்சிருப்பான், அவன் என்ன பண்ணிட்டு போறான். நீ அதை குறிக்க கூடாது. நீ எடுத்த பிரதிஷ்டையில நீ ஸ்ட்ராங்கா நில்லு. நீ எடுத்த தீர்மானத்துல ஸ்ட்ராங்கா நில்லு. ஓ தீர்மானத்துல உறுதியா இரு. இதனால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன், இந்த டிவியால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன், இந்த செல்போனால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன், இந்த வாட்ஸ்அப்ல என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன், இதனால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன். நீ வைராக்கியமா நில்லு. வைராக்கியமா நில்லு. இன்னைக்கு 24 மணி டிவியில தீட்டுப்பட்டு போய் கிடக்குறோம், மொபைல்ல தீட்டுப்பட்டு போய் கிடக்குறோம், தவறான நண்பர்களோடு தீட்டுப்பட்டு கிடக்குறோம், தீட்டுப்பட்ட இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். வாழ்க்கை மாறட்டும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உன்னை தீட்டுப்படுத்துகிற காரியம் எது? ஜெபம் நடக்கும்போது நீ எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறியோ அது தீட்டு. ஜெபம் நடக்கிற இடத்துல நீ உட்கார்ந்துருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் நடக்கிற இடத்துல நீ உட்கார்ந்துருக்கணும். அதுதான் உன்னை தேற்ற இடம், அதுதான் உன்னை ஆற்ற இடம், அதான் உன்னை உருவாக்குற இடம், அதான் உலக்கலை. அங்க நீ உன்னை சம்பட்டில அடிக்க விட்டு கொடு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். திட்டுப்படுத்த மாட்டேன். ரட்சிக்கப்படாத உலகத்தானோட போய் உட்கார்ந்து பேசி உன் ஆவி கெட்டு உன் ஆத்துமா கெட்டு உன் மேல உள்ள அபிஷேகத்தை இழந்து ஏன் நிற்க வேண்டிய இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. 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 எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. அன்னைக்கு ஏளனங்கள் வந்திருக்கும். பாப்பண்டா உன் மரக்கறியா என் பீஃப் சில்லியா சொல்லியிருப்பான், சிக்கன் தந்தூரியா சொல்லியிருப்பான். பாடுறா உங்களோட நாங்க எப்படி நிக்கிறோம் பாடுறா. அறிவில்லாதவனுங்க. கறியை தின்னாதாண்டா பலன் இருக்கும், காய்கறி திங்குறீங்க சொல்லியிருப்பான். நீ என்ன விமர்சித்தாலும் நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, என் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. இதனால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு என் இருதயத்தை நான் தீர்மானம் பண்ணி நான் உறுதியா இருக்கிறேன். அந்த தீர்மானத்தை கனப்படுத்துற கர்த்தர் உண்டு. விட்டாரா தானியேல? 10
மடங்கு. ஆமென். இன்னைக்கு எந்த காரியத்துல தீட்டுப்பட மாட்டேன் நீ தீர்மானம் எடுக்கிறியோ உன்னை கர்த்தர் கண்டிப்பா 10 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். உன்னை தீட்டுப்படுற இடத்தை விட்டு வெளியே வா. உன்னை தீட்டுப்படுத்துகிற உறவுகளை விட்டு வெளியே வா. உன்னை தீட்டுப்படுத்துகிற சம்பாஷணையை விட்டு வெளியே வா. உன்னை தீட்டுப்படுத்துகிற மொபைலை விட்டு வெளியே வா. உன்னை தீட்டுப்படுத்துகிற டிவியை விட்டு வெளியே வா. உன்னை தீட்டுப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தை விட்டு இன்னைக்கு வெளியே வர தீர்மானம் எடு. ஆமென். அப்படி நீ வெளியே வருவேன்னா உன்னை 10 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. 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 எத்தனை மடங்கு? 10 மடங்கு. எத்தனை மடங்கு? 10 மடங்கு. சொல்லுங்க. 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நிபந்தனை இல்லாம கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். ஆமென். 2 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? சகோதரனா மாறணும். சகோதரனா மாறணும்னா நான் என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை செய்யணும். தேவ சித்தம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பது. சரி. 3வது 10 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறணும்னா நான் என்ன பண்ணணும்? உறுதியான தீர்மானம் எடுக்கணும். ஆமென். 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 இதனால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன்னு உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். அப்படி எடுத்தா கர்த்தர் உன்னை 10 மடங்கு ஆசீர்வதிப்பார். அடுத்து ஆதியாகமம் 26:12. ஆதியாகமம் 26:12. மைக்ல யாரா வாசிங்களேன் எடுத்தவங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ இந்த வசனம் கிளியரா போதிக்குது. நீ விதை விதைக்கலாம், ஆனா யார் ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர். நீ யார் ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர். கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். ஆமென். வசனம் சொல்லுது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவர் யார் தான்? கர்த்தர். ஆமென். ஆமென். ஆனா இதெல்லாம் செய்யணுமே. இதெல்லாம் செய்யணுமே. ஹலோ, 100 மடங்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீ சோம்பேறியா இருக்கக்கூடாது. நீ யாரா இருக்கக்கூடாது? சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஆமா. ஒரு நிலத்தை பார்க்கணும், டிராக்டரை கொண்டு வந்து நிலத்தை உழணும், அதுக்கப்புறம் அந்த நிலத்துல கிடக்கிற குச்சி கிச்செல்லாம் கையில பொறுக்கணும், கல்லு கண்ணாடி துண்டெல்லாம் பொறுக்கணும், அதுக்கப்புறம் அந்த நிலத்தை பார் போடணும், அதுக்கப்புறம் அதுக்கு வாய்க்கால் வெட்டணும், அந்த 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 தண்ணியை நிறைய ஊட்டி உழவடிக்கணும், நிலத்தை பக்குவப்படுத்தணும், அதுக்கப்புறம் விதை போடணும், அதுக்கப்புறம் விதை முளைச்சு வரும்போது உரம் போடணும், உரம் போட்டதுக்கு அப்புறம் களை பிடுங்கணும், கண்ணும் கருத்துமா நிக்கணும். தூங்குற ஒரு சோம்பேறியால இவ்வளவு பெரிய வேலை செய்ய முடியாது. ஆமென். சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை. ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க. 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா பறக்கணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது. காரணம் சொல்லப்படாது. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். ஆமென். காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். களத்துல இறங்கணும். சோம்பேறியா இருக்கப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? நல்ல பலன் இருக்கும்போது வேலைக்கு ஓடணும், நல்ல கடினமா வேலை செய்யணும். எப்படி ஏரி வேலையில எல்லாரும் படுத்து தூங்குறாங்கல்ல, அப்படி அரசாங்க வேலையை குறித்து ஃபேஸ்புக்ல ஒரு 2 கிண்ணி கோழி இருக்குது. ஒரு கிண்ணி கோழி இந்த காலை வச்சு மண்ணப்புள்ள வெளியே தோண்டுது, அதுக்கு பின்னால் ஒரு கிண்ணி கோழி உட்காந்து மண்ணப்புள்ள மூடுது. இதுதான் அரசாங்க வேலையா? ஒருத்தர் தோண்டி ஒருத்தர் என்ன பண்றாங்க? நம்ம அதை விமர்சிக்க கூடாது, அது ஆண்டவர் அறிவார். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். யார் எப்படி இருந்தாலும் நீங்க உங்களால முடிஞ்ச வேலையை அங்க செஞ்சுட்டு இருக்கணும். சட்டிப்பானையை கவுத்து போட்டு உட்காரப்படாது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க முன்னால போங்க, பின்னால நான் வந்துடுறேன் 2 மணிக்கு மேல போய் கையெழுத்து போட்டுறப்படாது. நீங்க உண்மையா இருக்கணும். சோம்பேறியா இருக்கப்படாது. உழைக்க வேண்டிய வயதுல உழைக்கணும், கடினமா வேலை செய்ய வேண்டிய வயசுல கடினமா வேலை செய்யணும். ஆமா. சுறுசுறுப்புடைய கை செல்வத்தை உண்டு பண்ணும். ஆமா. சோம்பேறியா இருக்கப்படாது. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் தியாகம் பண்றதுக்கு நீங்க விருப்பம் வர மாட்டேங்குது. தியாகம் பண்றதுக்கு விருப்பம் வர மாட்டேங்குது. ஆமா. சுறுசுறுப்புள்ளவங்களா இருக்கணும். 5 மடங்கு ஆசீர்வாதம்னா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு. 100 மடங்கு அந்த ஆசீர்வாதம் மட்டும் தான் சிரிப்பு வருது. ஆனா அந்த 100 மடங்கு அவன் பட்ட பாடு சும்மாவா?
100 மடங்கு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கங்க. 100 பூ வச்சீங்க, 100 பூவும் பூத்திருக்கு அப்படின்னா எவ்வளவு கடின உழைப்பு இருக்கும், எவ்வளவு கண்ணுங்கறது இருக்கும், எவ்வளவு உழைப்பு அங்க இருக்கும், எவ்வளவு பிரயாசம் அங்க இருக்கும், எவ்வளவு பாடு அங்க இருக்கும். நம்ம ஈஸியா வாசிட்டோம். 100 மடங்கு 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படி சொன்னா ஆசீர்வதிக்க மாட்டார். அவன் 100 மடங்குக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினமா வேலை செஞ்சானோ அதை போல நீங்க செய்யணும். ஆமென். சகோதரர்கள் நல்ல கடினமா உழைக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிமார்கள் நல்ல கடினமா உழைக்கணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும், நல்ல வேலைகளை செய்யணும், வீட்டுல வேலைகளை செய்யணும், வயல் விவசாயத்துல வேலை செய்யணும். அப்படி நீங்க வேலை செய்யும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் 100 மடங்கு. அப்ப கடினமா வேலை செய்யணும். ஒரு மனுஷன் இருந்தானா, கடந்த நாட்கள்ல என் யூடியூப்ல பேசின ஒரு செய்தி. ஒரு மனுஷன், நல்ல பக்தியான ஒரு மனுஷன், ரொம்ப பக்தியான மனுஷன். இந்த மனுஷன் டெய்லி கடவுளை போய் பார்த்துட்டு வேண்டிட்டு கோடாலி எடுத்து காட்டுக்குள்ள மரம் வெட்ட போவானா. மரம் வெட்டும் போது அவன் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சிங்கத்துடைய சத்தம் கேட்டிருக்குது. அந்த சிங்கத்தை அவன் பார்த்த போது மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டானா. மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டானா. அந்த சிங்கம் ஒரு மான வேட்டையாடி அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அந்த மரத்துக்கு பக்கத்துல 2 காலும் இல்லாத ஒரு நரி வந்திருக்குது. இவனுக்கு அந்த நரியை பார்த்து ரொம்ப பரிதாபம். ஐயோ, இந்த 2 காலும் இல்லாத நரி எப்படி வேட்டையாடி சாப்பிடும், ஐயோ அது பாவமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் மிச்சம் மீதி இருக்கிற மானை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மானை போட்டு போயிடுச்சு. இது தவுண்டு போய் அந்த மானை சாப்பிடுது. இவனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. ஆகா, 2 காலுமே இல்லாத இந்த நரிக்கே கடவுள் இப்படி படி அளப்பான்னா இனிமே நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வீட்டில் போய் கோடாரியை வச்சுட்டு குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி கோயிலில் வந்து உட்காந்துட்டான். டெய்லி இறைவா எனக்கு படி அலை. முதல் நாள் ஆச்சு, ஒரு சாப்பாடும் கிடைக்கல. 2வது நாள் ஆச்சு, ஒரு சாப்பாடும் கிடைக்கல. 3வது நாள் ஆச்சு, ஒரு சாப்பாடும் கிடைக்கல. 1 மாசம் ஆச்சு, ஒரு சாப்பாடும் கிடைக்கல. 2வது மாசம் துவக்கத்துல வரும்போது, இறைவா உனக்கு கண் இருக்கா, உன் பக்தி உள்ள உன் அடியான கண்ணோக்கி பார்க்க மாட்டாயா, இப்படி பசியினால என்ன சாவும்படி விடுறியே, உனக்கு ஈவு இருக்கா இரக்கம் இருக்கான்னு. அப்ப அந்த கடவுள் சொல்லிருக்காரு, முட்டா பயல, நீ படிக்க வேண்டிய பாடம் சிங்கத்திட்ட இருந்துடா, அந்த நரிட்ட இருந்து இல்லடா, சிங்கத்திட்ட இருந்து. சிங்கம் அந்த இறைய வேட்டையாடி ஓடி பிடிச்சு ஒரு இறைய சாப்பிட்டு தான் போக மத்தவனுக்கு கொடுத்துட்டு போகுது. அப்படி கத்துக்கடா. இப்படி நரிட்ட இருந்து கால் இல்லாத கடவுள் தருவார்னு சொல்லி நிக்காதரா அப்படின்னாராம். சோம்பேறியா இருக்கக்கூடாது, கடினமா வேலை செய்யணும். உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் வேலை செய்யணும். உங்க தேவைக்கு போக மீதம் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவனுக்கு கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. அது ஆசீர்வாதம், அது உன் சந்ததியை காக்கும். இந்த பரிசுத்த வேதாகம் அதை சொல்லுகிறது. ஆமென். ஆமா, அதை சொல்லுது. ஏழைகளுக்கு கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு கணக்கு உண்டாங்க. அப்ப 100 மடங்கு ஆசீர்வாதம் வரணும்னா என்ன பண்ணணும்? கடினமா வேலை செய்யணும். ஆமா, கடினமா வேலை செய்யணும். இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை தான், எளிதாய் பணக்காரனாவது எப்படி, எளிதாய் எப்படி பணக்காரனாக முடியும்? கஷ்டப்படக்கூடாது, வேர்வை சிந்தப்படாது. எப்படி நம்ம பணக்காரனாக முடியும்? கஷ்டப்படுங்க, கடினமா உழைங்க. ஆமென். உங்களுடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இந்த 10வது மாதம் நல்ல கடினமா வேலை செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி தெரியுமா? 100 மடங்கு, 100 மடங்கு. 5வது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி, 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? எத்தனை மடங்கா? 1000 மடங்கு. எப்படியா?
1000 மடங்கு. சொல்லுங்க, இன்னொரு முறை வாசிங்க. நல்லா கவனிங்க. நீங்க இப்ப இருக்கிற ஓட்டு வீடை பார்க்கிலும், நீங்க இப்ப இருக்கிற தகர வீடை பார்க்கிலும், நீங்க இப்ப இருக்கிற வாடகை வீடை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லியபடியே. ஆமென். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். ஆமென். சொல்லியபடி அப்படின்னா அப்ப ஏற்கனவே சொல்லி இருக்குன்னு அர்த்தம். இப்ப சொன்னதில்ல, சொல்லியபடியே. நீங்க நேத்து கடன் தரேன்னு எனக்கு சொன்னீங்களே, நீங்க எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, நீங்க எனக்கு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, இந்த நகை எடுத்து தரேன்னு சொன்னீங்களே. புரியுதா நான் சொல்றது? வாக்கு தத்தம், ப்ராமிஸ். வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசமா இருங்க. ஆமென். இந்த வருஷம் நம்முடைய வாக்கு தத்தம் என்ன? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசமா இருங்க. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா? வாக்குத்தத்தங்கள் மேல விசுவாசமா இருங்க. ஆமென். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லுங்க சந்தோஷமா. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஆமென். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேல விசுவாசமா இருங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யுங்க. பைபிள் வாசிக்கும் போது இண்டிவிஜுவலா உங்ககிட்ட பேசுற ப்ராமிஸ் வேர்ட்ஸ் எல்லாம் குறிச்சு வைங்க. ஆமென். அதெல்லாம் நடக்கும். காலம் போனாலும் நடக்கும். உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் மனுஷன் கிடையாது, தேவன். அவர் செய்வார். அல்லேலூயா. தோத்திரம். 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 26:40. அப்படியா? ஓகே. எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாய். ஆதியாகமம் 26 24:60. ஓகே. 24:60. ரெபெக்காளை வாழ்த்தி 24:60. ஓகே, குட். ரெபெக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பங்கில் கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆமா. ஆசீர்வாதத்துடைய கடைசி மடங்கு என்ன? கோடா கோடி. கோடா கோடி. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. சகோதரன் சகோதரியை ஆசீர்வதிக்கிறான். ஆமென். வாழ்த்துறான். கோடா கோடியா நீ பெருகுவ. ஆமென். கோடா கோடியா நீ பெருகுவ. நாம ஒருத்தர் வாழ்த்தணும். ஆமென். நீங்க கோடா கோடியா பெருகுவீங்க. இந்த 10வது மாசத்துல கோடா கோடியா பெருகுவீங்க. ஆமென். உங்கள் ஆண்டவர் பெருக பண்ணுவார். உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் திரட்சி அடைவீர்கள். நீங்கள் பெருகுவீர்கள்.
நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் முன்னேறுவீர்கள், நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் பரம்புவீர்கள், நீங்கள் பரவுவீர்கள். ஆமென். கோடா கோடியா கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அப்படி எழுப்பி நிற்போம். கர்த்தருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நிற்போமா? எல்லாரும் 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 இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நின்று நம்முடைய வாய்களை திறந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. கேட்ட வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கேட்ட வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறா தெரியுமா? 2 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கீழ்ப்படிதலை ஆண்டவரே எனக்கு தாரும். ஒப்பு கொடுங்க. நான் எதுல கீழ்ப்படியணும்? இன்னும் நான் வேதத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன், என்ன மன்னியும். சபைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன், என்ன மன்னியும். ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன், ஆண்டவரே என்ன மன்னியும். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன், என்ன மன்னியும். இயேசுவே என்ன மன்னியும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. 5 மடங்கு ஆசீர்வாதம் நாம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் யோசேப்பின் சகோதரனாய் மாற வேண்டும். சகோதரனா மாறணும்னா தேவனுடைய சித்தத்தை நான் செய்யற நபரா மாறணும். ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உம்முடைய சித்தம் என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பது. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். எப்படி ரட்சிக்கப்படுவான்? சுவிசேஷத்தை ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? எப்படி விசுவாசிப்பான்? எப்படி ஏற்றுக்கொள்வான்? சுவிசேஷத்தை அறிவிக்க என்னையும் எங்களையும் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது உங்களுடைய சித்தத்தை செய்கிறோம். நாங்க உங்களுடைய சித்தத்தை செய்யும் போது உங்களுடைய சகோதரனா நாங்க மாறுகிறோம். எங்களை 5 மடங்கு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 10 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு என் வாழ்க்கையில உறுதியான தீர்மானம் எடுக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீங்க ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. 10 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்னை தீட்டுப்படுத்துகிற காரியத்தில் நான் விலகணும் ஆண்டவரே. உங்களை தீட்டுப்படுத்துகிற காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அந்த உறவுகளை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. அந்த இடத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. அந்த பொருட்களை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எல்லாம் என்னை தீட்டுப்படுத்துகிறது, என்னை மன்னியும். நான் உங்களை ஜெபத்தில் நடத்த நீங்களும் அப்படி சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களை தீட்டுப்படுத்துகிற காரியத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆமென். வாலிப தம்பி தங்கச்சிமார் எல்லாம் அறிக்கை செய்யுங்க. மொபைல் உங்களை தீட்டுப்படுத்துதா? வாட்ஸ்அப் உன்னை தீட்டுப்படுத்துதா? பிரைஸ் தி லார்ட். தவறான நட்புறவு உன்னை தீட்டுப்படுத்துதா? ஆமென். உன் பார்வை உன்னை தீட்டுப்படுத்துதா? உன் பேச்சு உன்னை தீட்டுப்படுத்துதா? எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க. 100 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் கடினமா இந்த தேசத்துல வேலை செய்யணும். நான் கடினமா உழைக்கணும் ஆண்டவரே. கடினமா நான் வேலை செய்யணும் ஆண்டவரே. நான் கடினமாய் உழைக்கணும். நான் உழைப்பதற்கு வேண்டிய பலன் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, 100 மடங்கு ஆசீர்வதித்தீரப்பா. ஆமென், ஆமென், ஆமென். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் எனக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை எல்லாம் நான் நினைக்கிறேன். இந்த வருஷ வாக்கு தத்தத்தை நினைக்கிறேன். கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர். அவர் என்னோடு இருப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நான் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. கோடி மடங்கு பெருக மற்றவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம்.